இந்த சமாதியை கொள்ளையன் திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு அழகான சிலை நின்னுட்டு இருக்கிறத ஆச்சரியமா பாக்குறான். பக்கத்துல போய் பார்த்தா அந்த பொண்ணு காதுல 2 தங்க கம்மல் போட்டிருக்கு. அத பார்த்ததும் அவனுக்கு கண்ல மின்னல் அடிச்சு அதை எப்படியாவது எடுத்துறணும்னு ஒரு தைரியமான ஐடியா வருது. ஆனா அவன் கைய நீட்டி அதை எடுக்க போகும்போது அவன் நினைச்சு பார்க்காத மாதிரி ஒரு விபத்து நடக்குது. அவன் அப்படியே சிலை மாதிரி குறைஞ்சு போயிடுறான். கூட இருந்தவன் இவன் அசையாம இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல வந்து பார்த்தா அவனும் ஆச்சரியத்துல ஷாக் ஆகி நிக்கிறான். அந்த பொம்மை சிலை மெதுவா கண்ண திறக்குது. இத பார்த்த அவனுக்கு கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இப்பதான் அவனுக்கு புரியுது, இங்க இருக்கிற சிலைகள் எல்லாமே கல்லாக்கப்பட்ட கொள்ளையருங்கன்னு. நல்ல வேளை கூட இருந்த ஆள் சகா கேரக்டர் டைம்க்கு வந்து சில ஷாட்ஸ் சுடுறான். ஆனா அந்த சிலைக்கு ஒரு அடியும் படல, ஒரு சேதமும் இல்ல. அவங்களுக்கு கல் ஆக்கப்பட ரகசியம் தெரியாததால சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா கல்லாயிடுறாங்க. 2.5 நிமிஷத்துல கொள்ளையருங்க பாதிக்கோத மேல குறைஞ்சிட்டாங்க. இப்படியே போனா எல்லாரும் செத்துருவாங்கன்னு தெரிஞ்சு வயசானவர் அவசரமா எல்லாரையும் கூட்டிட்டு பின்வாங்குறார். அப்புறம் எல்லாரும் வேகமா ஒரு சின்ன கட்டளைய ஆணைப்பலகையை எடுத்து கல்லறை வாசல்ல இருக்கிற சின்ன ஓட்டையில சொருகி வைக்கிறாங்க. உடனே பழைய கல்லறையோட பெரிய வாசல் டபக்குன்னு திறக்குது. இத பார்த்தவங்க யாரும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வேகமா உயிரை காப்பாத்திக்கிட்டு வெளியே நீந்தி வந்துடுறாங்க. அதனாலதான் அவங்க எல்லாருமே தப்பிச்சாங்க.